கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்த தலைப்பு கர்த்தரை கனப்படுத்தும் திருச்சபை. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த வசனத்தை அநேக சமயங்களில் காணிக்கை கொடுப்பது, அதிகமாய் கொடுத்தால் அதிகமாய் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் அவ்வளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அதற்கு மேலே அவரால் ஆசீர்வதிக்க முடியாது என்று பல பிரபலமான ஊழியர்கள் உட்பட பலரும் பேச கேட்டிருக்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். பிதாவை கனம் பண்ணுவது போல குமாரனை கனம் பண்ண வேண்டும். ஒரு இஸ்லாமிய நண்பர் சொன்னார், இறைவனுக்கு இணையாக எந்த மனிதனும் இருக்க முடியாது, அவருக்கு குமாரன் இருக்க முடியாது. இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னார்? அவருடைய நபிகள் அவருக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் தேவகுமாரன் பூமியிலே வசிக்கும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னாரே, மறுரூப மலையிலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னாரே. தேவகுமாரனும் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அநேக முறை வெளிப்படுத்தினாரே. அதை கேட்டவர்கள் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார்கள். பிதாவை கனம் பண்ணுவது போலவே எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு அவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இது சத்தியம். இதை கண்டவர்களும் கேட்டவர்களும் சாட்சி இடுகிறார்கள். தேவனையும் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரையும் நாம் ஒருமித்து கனம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அந்த மகிமை எல்லாம் பிதாவுக்கே சென்றடையும். கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் அதன் முதல் படி என்ன? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அவரை கனம் பண்ணுவது. ஒரு உயர் அதிகாரி வந்திருக்கின்றார். அவருக்கு முன்பாக மற்றவர்கள் எல்லாரும் கவனமாக பேசுவதற்கும் தயக்கத்தோடு பேசுகிறார்கள். அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் குடித்துவிட்டு அவரை பார்த்து ஐயா வணக்கம் என்று சொல்லிவிட்டு சிகரெட் பற்ற வைத்து புகை பிடிக்கிறான். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், நீங்கள் தான் உயர் அதிகாரி என்று ஒத்துக்கொள்கிறேன், அதுதானே வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், புகைப்பிடித்துக் கொண்டு என்னை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? சரி, உன்னுடைய கணக்கு வழக்குகளை எடு என்று சொல்லி அவனுடைய பணிகளை ஆய்வு செய்தார். எல்லாவற்றிலும் அவன் ஃபெயிலியர். எனவே அவனை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர் போய்விட்டார். நாம் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்கிறோம் என்று பலவிதமான காரியங்களை காட்டுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே உண்மையான பயபக்தி இருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அது உங்களுடைய உடல் மொழி காட்டும், உங்களுடைய உள்ள உணர்வுகள் உங்களை உணர்த்தும். அந்த உணர்ச்சியை கர்த்தர் பார்க்கின்றார். அவர் நீங்கள் சரீரத்தினால் செய்வதை மட்டுமல்ல, உள்ளத்தில் அவரை குறித்து என்ன சிந்திக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள், அதை அவர் அறிந்திருக்கின்றார். பயப்படுகிறவன் இவன், பயப்படாதவன் எவன் என்று அவர் அறிந்திருக்கின்றார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் வழிவிலகி போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் கேட்கின்றார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்காமல் விருப்பப்படி நடந்து கொண்டு நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்வது பொய்யான ஒன்று. அதை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஆதி திருச்சபையின் வரலாற்றை பார்த்தோம் என்றால் அவைகள் வேகமாக வளர்ந்து பெருகுவதற்கு என்ன காரணமாயிருந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆதி திருச்சபை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர்ந்து பெருகினது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறதை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்ற பய உணர்வோடு திருச்சபைகள் நடந்து கொண்டதினாலே அவை பக்தி விருத்தி அடைந்து பெருகின. இன்னைக்கு திருச்சபைகளிலே முக்கியமாக இல்லாதது என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம். போதகர்களிடத்திலும் சபை அங்கத்தினர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும்
இன்றைக்கு கர்த்தர் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன? அவருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்கு பயப்படாமல் போவதற்கு என்ன காரணம்? துணிகரமான சண்டைகளும் துணிகரமான பேச்சுக்களும் ஒருவருக்கு ஒருவர் பகைத்தலும் சுபாவ அன்பில்லாமல் நடந்து கொள்வதும் திருச்சபைகளிலே ஏன் இருக்கிறது? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளே இல்லை. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு இன்றைக்கு ஏன் பயப்படாமல் போகிறார்கள்? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே வழக்குகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவரை நான் சந்தித்தேன். ஐயா, ஏன் இந்த வழக்குகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விட்டு விட வேண்டியதானே? அப்படிலாம் விட முடியாது. கர்த்தர்லாம் பார்க்க மாட்டாரு. இவ்வளவு நாளும் பார்க்காதவரா இனிமே பார்க்க போறாரு? சங்கீதம் 94:7-9, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். மூடரே, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஆதியிலும் மக்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர் பார்ப்பதில்லை கேட்பதில்லை என்று. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அநேக சமயங்களில் துதி ஆராதனைகள், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஆனால் இருதயத்திலோ அவருக்கு முன்பாக பயபக்தியோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வில்லாமல் ஆராதிக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய மகத்துவத்தை உணரும் போது சகல பூமியும் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்கும். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்கத்தக்கவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது ஏற்படுகிற உணர்வு. அவர் நியாயத்தீர்ப்பு செய்ய புறப்பட்டால் நான் நீதிமான் என்று நிற்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும், கர்த்தாவே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஒருவன் கேட்டுக்கொண்டான். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். சங்கீதம் 86:11, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பலவிதமான நினைவுகளால் அலைப்பூண்டு திரிகின்ற இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க முடியாது. நான் உமக்கு பயப்படும்படி தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கியே நான் திரும்பும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை நடவாதபடியினாலும் கர்த்தர் பாரார் கேளார் என்று சொல்லுவதினாலும் மனுஷரால் கற்பிக்கப்பட்ட பொய்யான பயம் நமக்குள்ளே இருப்பதனாலும் கர்த்தருக்கு பயப்படாமல் போகிறோம். அப்படியானால் இந்த மெய்யான பயம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் உணர வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவருடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர், அவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். பிதாவாக தொழுது கொண்டு வருவது நமக்கு சந்தோஷம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவனுடைய குமாரன் நமக்கு தந்திருக்கின்றார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் போது அந்த அன்பு வெளிப்படுகிறது. அத்தோடு அவர் தகப்பனாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை சரி கட்டுகிறார், சரியாக்கி விடுகிறவர், அவனவனுடைய கிரியைகளில் இப்படி நியாயம் தீர்க்கிறவர். அந்த பயம் இருக்க வேண்டும். தேவாலய வளாகத்துக்குள்ளே தவறான ஒன்றையும் பேசிவிடக்கூடாது. கர்த்தர் எங்கும் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய கண்கள் அவருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நின்று கொண்டு கெட்ட வார்த்தைகளும் தூசணங்களும் கபடங்களும் களவுகளும் செய்கிறவர்கள் நேரடியாக அவருடைய பார்வைக்கு வருகிறார்கள். அவனுடைய கிரியைகளின்படி அவர் நியாயம் தீர்க்கிறவர். அதை உணர்ந்து கொள்ளும் வரை ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். அவர் நியாயத்தீர்ப்பை எழுதும்போது, நியாயத்தீர்ப்பின் ஒரு பகுதியை எழுதும்போது, நான் இல்லை, எனக்கு தெரியாது, நான் சும்மாதான், எதுவுமே அவர்கிட்ட செல்லாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறது. எனவே கர்த்தரை கனம் பண்ணுவது என்பது அவருக்கு பயப்படுகிற பயத்தில் பிறக்கிறது. இந்த பயம் நமக்குள்ளே பூரணமாய் இருக்கிறதா? இன்றைக்கும் கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு ஏன் பயப்படணும் தெரியுமா? உன்னை கொன்னு நரகத்துக்கும் அனுப்பிடுவாரு. அதற்கு வல்லமை உள்ளவர் அவர். அப்படின்னா அவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை நாம் செலுத்தாவிட்டால், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இல்லாவிட்டால், கர்த்தர் நியாய தீர்ப்பை எழுத விரும்பும் போதெல்லாம் நாம் தண்டிக்கப்படுகிறோம். அடுத்ததாக கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எதிலிருந்து கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கொடுக்கிறோம்? பயபக்தியோடு அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் ஏவுகிறபடி கொடுக்க வேண்டும். மோசையின் காலத்தில் துவங்கி எவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் ரத்தனங்களையும் உச்சதமான பொருட்களையும் கர்த்தரிடத்துக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். விருப்பத்தோடு கொடுக்கிறவர்களிடத்திலே காணிக்கையை வாங்குவீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நிர்ணயித்தபடியே கொடுக்க கிடவன். அப்ப தசமபாகம் கொடுன்னு சொல்றது அது பழைய ஏற்பாட்டு காலத்துல முடிஞ்சு போச்சு. தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றால் அது கட்டாயம். அது ஆதி பூர்வத்தாருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இப்பொழுது கொடுப்பது எப்படி? மனப்பூர்வமாய் கொடுக்க கடவீர்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் 2 காசு காணிக்கையாய் போட்ட விதவையை பார்த்து, அவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அவளிடத்திலே என்ன இருந்தது, என்ன போட்டாள்? இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் என்று அதிலே வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படியானால் கொடுக்கிற அளவை பொறுத்தல்ல, எங்கிருந்து கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கொடுக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்க கிடவோம். அது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு முக்கியமான குணாதிசயம். ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அப்படியானால் பாட்டு, ஆட்டம், பாட்டம் என்று எல்லாவற்றையும் செய்கிறார்கள், இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் அவரை கனம் பண்ணுவது. உதடுகளினால் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். இதை சொல்லுகிறவர் யார்? பிதாவின் ஒரே பேரான குமாரன். ஆராதனை செய்யும் போதெல்லாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். இவைகளெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணும் செயல்கள். கர்த்தரை கனம் பண்ணினால் என்ன கிடைக்கும்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் வாழும் இடங்களிலும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். உங்களை சந்தோஷிப்பிக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவகுமாரன் சொல்லும்போது, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்படியானால் யார் கனம் பண்ணுவது? பிதாவானவர். நாம் பிதாவை கனம் பண்ணினால் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். இன்றைய உலகத்திலே மக்கள் நம்மை கனம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவன் கனம் பண்ணும்போது அவர் தன்னுடைய உயர்வுக்கு ஏற்றபடி கனம் பண்ணுகிறார். ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நம்மை பூரணத்தோடு காத்து கொள்ளுகின்றார். சந்தோஷிப்பிக்கும் சகல காரியங்களையும் அவர் நமக்கு தந்தருளுகின்றார். ஏனென்றால் அவர் பெரியவர். பெரியவர் நம்மிடத்திலே வரும்போது, அவர் நம்மை கனம் பண்ணும்போது பெரிதானதை தந்து கனம் பண்ணுவார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குவார். அதையெல்லாம் வேறு யாரும் தர முடியாது. ஆயுச நாட்களும் ஆரோக்கியமும் நாம் அனுபவிக்கும்படியான சகல பொருட்களும் கர்த்தரிடத்திலே உண்டு. அதை அவர் தந்து கனப்படுத்துகிறார். அதைத்தான் சொல்லுவார்கள், ஒரு சிறுவனை பார்த்து ஒரு மிட்டாய் கிடைக்காரர், ஒரு கை நிறைய மிட்டாய் அள்ளிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அவனோ, நான் எடுக்கவில்லை, நீங்களே ஒரு கை நிறைய கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றான். ஏன்? குழந்தை தன்னுடைய கையினால் அள்ளினால் கொஞ்சமாக அள்ள முடியும்.
ஆனால் அவர் கை நிறைய எடுத்து கொடுத்தால் அது அதிகமாக இருக்கும். என்னுடைய கை சின்னது, உம்முடைய கை பெரியது, அதனால உங்க கையினாலே ஒரு கை அள்ளி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டானாம். நாம் இன்னைக்கு மனுஷர்களாலே கனம் பண்ணப்பட விரும்புவதை பார்க்கிலும் தேவனிடத்திலே கனத்தை எதிர்பார்த்து அவரை கனம் பண்ண வேண்டும். அவர் கனம் பண்ணினால் அந்த கனம் எல்லாவற்றிலும் பெரியது. நாம் திருச்சபையானது கர்த்தரை கனப்படுத்தும் திருச்சபை. அந்த திருச்சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். எந்த மனுஷனையோ எந்த தனிப்பட்ட ஊழியனையோ நாம் கனப்படுத்தாமல் அவைகளிலும் பெரிதான எல்லாவற்றையும் உடையவராகிய தேவனை கனப்படுத்துவோம். அப்பொழுது அவரால் கனப்படுத்தப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.